தொகுதி 3 அவாவு நிலை. தயாரித்து வழங்குபவர் மு. சாரதா, ஆராய்ச்சியாளர், கல்வி உளவியல் துறை, தமிழ்நாடு ஆசிரியர் பல்கலைக்கழகம், சென்னை 6097. வழிகாட்டியாளர் ப. நா. லட்சுமி சண்முகம், உதவி பேராசிரியர், கல்வி உளவியல் துறை, தமிழ்நாடு ஆசிரியர் பல்கலைக்கழகம், சென்னை 6097. முன்னுரை. குயில்ஃபோர்டின் வார்த்தைகளின்படி ஊக்கம் என்பது ஒரு குறிப்பிட்ட உள் காரணி அல்லது நிபந்தனை ஆகும். இது ஏதேனும் ஒரு செயலை தொடங்குவதற்கும் நிலைநிறுத்துவதற்கும் முனைகிறது. குயில்ஃபோர்டின் வார்த்தைகளின்படி ஊக்கம் என்பது ஒரு குறிப்பிட்ட உள் காரணி அல்லது நிபந்தனை ஆகும். இது ஏதேனும் ஒரு செயலை தொடங்குவதற்கும் நிலைநிறுத்துவதற்கும் முனைகிறது. இவ்வாறு ஊக்கம் என்பது ஒரு செயல்பாட்டை தொடங்கும் அல்லது தக்க வைக்கும் அனைத்து உள் நிலைமைகளையும் உள்ளடக்குகிறது. இவ்வாறு ஊக்கம் என்பது ஒரு செயல்பாட்டை தொடங்கும் அல்லது தக்க வைக்கும் அனைத்து உள் நிலைமைகளையும் உள்ளடக்குகிறது. தூண்டுதலில் இருந்து நோக்கமானது வேறுபட்டு காணப்படுகிறது. ஏனெனில் நோக்கமானது தூண்டுதலுக்கு முன்பே தொடங்குகிறது. தானாக தோன்றும் உள்நோக்கம் இல்லாத நிலையில் வெளிப்புற தூண்டுதல் எவ்வளவு தீவிரமானதாக இருந்தாலும் எந்த பலனும் இல்லை. தூண்டுதலிலிருந்து நோக்கமானது வேறுபட்டு காணப்படுகிறது. ஏனெனில் நோக்கமானது தூண்டுதலுக்கு முன்பே தொடங்குகிறது. தானாக தோன்றும் உள்நோக்கம் இல்லாத நிலையில் வெளிப்புற தூண்டுதல் எவ்வளவு தீவிரமானதாக இருந்தாலும் எந்த பலனும் இல்லை. ஊக்கம் என்ற வார்த்தையானது ஒரு செயல்பாட்டை தொடங்கும் அனைத்து உள் மற்றும் வெளிப்புற காரணிகளையும் உள்ளடக்கியது. ஊக்கம் என்ற வார்த்தையானது ஒரு செயல்பாட்டை தொடங்கும் அனைத்து உள் மற்றும் வெளிப்புற காரணிகளையும் உள்ளடக்கியது. ஆனால் உளவியலில் ஊக்கம் என்பது உயிரினத்தின் செயல்பாட்டை கட்டுப்படுத்தும் காரணிகளை மட்டுமே உள்ளடக்கியது. இதில் ஒரு செயல்பாட்டை தொடங்கும் செயற்கையான அல்லது பிரதிபலிக்கும் காரணிகள் என ஏதும் இல்லை. ஆனால் உளவியலில் ஊக்கம் என்பது உயிரினத்தின் செயல்பாட்டை கட்டுப்படுத்தும் காரணிகளை மட்டுமே உள்ளடக்கியது. இதில் ஒரு செயல்பாட்டை தொடங்கும் செயற்கையான அல்லது பிரதிபலிக்கும் காரணிகள் என ஏதும் இல்லை. உளவியலில் உயிரின செயல்பாட்டை கட்டுப்படுத்தும் காரணிகளை மட்டுமே ஊக்கமானது கொண்டுள்ளது. உளவியலில் உயிரின செயல்பாட்டை கட்டுப்படுத்தும் காரணிகளை மட்டுமே ஊக்கமானது கொண்டுள்ளது. உளவியலானது தனிப்பட்ட உயிரினங்களின் நடத்தை மற்றும் அனுபவத்தின் பின்னணியில் உள்ள அனைத்து உண்மையான ஊக்கங்களையும் விளக்குகிறது. உளவியலானது தனிப்பட்ட உயிரினங்களின் நடத்தை மற்றும் அனுபவத்தின் பின்னணியில் உள்ள அனைத்து உண்மையான ஊக்கங்களையும் விளக்குகிறது. கற்றல் நோக்கங்கள். மாணவ ஆசிரியர்கள் மூடல் தளத்தின் மூலம் இந்த தொகுதியை கற்ற பின் அவாவு நிலை பற்றிய அறிவை பெறுதல், அவாவு நிலையின் பொருளை வரையறுத்தல், ஊக்குவித்தலை விவரித்தல், வெற்றி மற்றும் தோல்வியை வேறுபடுத்துதல், அக ஊக்கம் மற்றும் புற ஊக்கத்தை விளக்குதல், தண்டனையின் எச்சரிக்கை கொள்கைகளை பட்டியலிடுதல், தகவலறிந்த தண்டனையை அடையாளம் காணுதல், போட்டி மற்றும் ஒத்துழைப்பை பற்றி புரிந்து கொள்ளுதல், மாணவர்களிடம் அவாவு நிலையை வளர்ப்பதற்கு ஊக்கப்படுத்துதல், அவாவு நிலைக்கு எடுத்துக்காட்டாக சில காணொளிகளை சேகரிக்க அறிவுறுத்தல் போன்ற விஷயங்களை தெரிந்து கொள்கின்றனர். அவாவு நிலை. ஓரளவு பரிச்சயமான செயலை செய்ய முற்படும் பொழுது அச்செயலில் நாம் எந்த அளவு உயர் சாதனையை பெற விரும்புகிறோமோ அது அச்செயல் பற்றிய நமது அவாவு நிலையாகும் என்று டெம்போ அவாவு நிலையை வரையறுக்கிறார். ஓரளவு பரிச்சயமான செயலை செய்ய முற்படும் போது அச்செயலில் நாம் எந்த அளவு உயர் சாதனையை பெற விரும்புகிறோமோ அது அச்செயல் பற்றிய நமது அவாவு நிலையாகும் என்று டெம்போ அவாவு நிலையை வரையறுக்கிறார்.
உதாரணமாக, உயரம் தாண்டுதலில் ஒருவர் 4 அடி தாண்டி முடித்ததும் அடுத்து 4.5 அடி தாண்ட வேண்டும் என்ற ஆவல் கொண்டு முயற்சித்தால் அது அவரது அவாவு நிலையை 4.5 அடி இலக்கு ஆகும். மாறாக 4 அடி 1 அங்குலம் என நிர்ணயித்து முயற்சி செய்தால் அவரது அவாவு நிலை 4.1 ஆகும். ஒருவன் எளிதில் அடையக்கூடிய இலக்குகளை மட்டுமே அடைய விரும்புவது அவரது அவாவு நிலை கீழ்மட்டமாக இருத்தலை குறிக்கும். ஒருவன் எளிதில் அடையக்கூடிய இலக்குகளை மட்டுமே அடைய விரும்புவது அவரது அவாவு நிலை கீழ்மட்டமாக இருத்தலை குறிக்கும். மேன்மேலும் சாதனை படைக்க வேண்டும் என்று தனது இலக்கை உயர்த்தி கொண்டே இருப்பவரது அவாவு நிலை உயர்ந்ததாகும். மேன்மேலும் சாதனைகளை படைக்க வேண்டும் என்று தனது இலக்கை உயர்த்தி கொண்டே இருப்பது அவாவு நிலை உயர்ந்ததாகும். ஒருவர் அடைய விளையும் இலக்கினை அடைய எவ்வளவு கடினமான முயற்சி தேவைப்படும் என்பதன் அடிப்படையில் ஒருவரது அவாவு நிலை அல்லது விளைவு நிலை அமையும். ஒருவர் அடைய விளையும் இலக்கினை அடைய எவ்வளவு கடினமான முயற்சி தேவைப்படும் என்பதன் அடிப்படையில் ஒருவரது அவாவு நிலை அல்லது விளைவு நிலை அமையும். எக்ஸாம்பிள்ல சொல்லியிருக்காங்க, ஒருத்தர் எவ்வளவு தூரம் அவரோட அச்சீவ்மெண்ட் ரீச் பண்ண விரும்புகிறாரோ அவ்வளவு தூரம் அவரோட லெவல் ஆஃப் ஆஸ்பைரேஷன் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஊக்குவித்தல், ஈடுபாடு, தன்னம்பிக்கை, இலக்கின் கவர்ச்சி, சமூக பொருளாதார நிலை ஆகியவை ஒருவரது அவாவு நிலையை பாதிக்கும் காரணிகளாகும். ஊக்குவித்தல், ஈடுபாடு, தன்னம்பிக்கை, இலக்கின் கவர்ச்சி, சமூக பொருளாதார நிலை ஆகியவை ஒருவரது அவாவு நிலையை பாதிக்கும் காரணிகளாகும். பொதுவாக வெற்றியடைந்த நிலையில் ஒருவரது அவாவு நிலை அதிகரிக்கும். பொதுவாக வெற்றியடைந்த நிலையில் ஒருவரது அவாவு நிலை அதிகரிக்கும். ஒரு சிறிய தோல்வி மேலும் அதிக முயற்சி செய்து இலக்கை அடைய தூண்டும். ஒரு சிறிய தோல்வி மேலும் அதிக முயற்சி செய்து இலக்கை அடைய தூண்டும். தொடர் தோல்விகள் ஒருவரது அவாவு நிலையை மிக கீழ் வரம்பிற்கு குறைக்க அவரை தூண்டவல்லன. தொடர் தோல்விகள் ஒருவரது அவாவு நிலையை மிக கீழ் வரம்பிற்கு குறைக்க அவரை தூண்டவல்லன. வயது, வகுப்பில் பிறரது சாதனை அளவு போன்ற காரணிகளும் ஒரு மாணாக்கனது அவாவு நிலையின் அளவினை கட்டுப்படுத்தக்கூடியவை. வயது, வகுப்பில் பிறரது சாதனை அளவு போன்ற காரணிகளும் ஒரு மாணாக்கனது அவாவு நிலையின் அளவினை கட்டுப்படுத்தக்கூடியவை. ஊக்கத்தின் இரு வகைகள். 2 types of motivation. ஊக்கத்தில் இரு வகைகள் உள்ளன. புற ஊக்கம், மற்றொன்று அக ஊக்கம். ஊக்கத்தில் இரு வகைகள் உள்ளன. ஒன்று புற ஊக்கம், மற்றொன்று அக ஊக்கம். Types of motivation: intrinsic motivation and then extrinsic motivation. புற ஊக்கம், extrinsic motivation. பாராட்டு, பரிசுகள், சலுகைகள் அளித்தல் போன்ற மாணவர்களின் புறத்தேற்றே இருப்பதை பயன்படுத்தி விரும்பத்தக்க செயல்கள் மாணவர்களிடம் தூண்டுவோமே ஆனால் அது புற ஊக்கம், எக்ஸ்ட்ரின்சிக் மோட்டிவேஷன் எனப்படும். பாராட்டு, பரிசுகள், சலுகைகள் அளித்தல் போன்ற மாணவர்களின் புறத்தே இருப்பவற்றை பயன்படுத்தி விரும்பத்தக்க செயல்களை மாணவர்களிடம் தூண்டுவோமே ஆனால் அது புற ஊக்கம் எனப்படும். புற ஊக்கிகளை ஊக்குவிக்கும் பொருட்கள் இன்சென்டிவ்ஸ் என்பர். புற ஊக்கிகளை ஊக்குவிக்கும் பொருட்கள் இன்சென்டிவ்ஸ் என்பர். வலுப்படுத்துதல், தூண்டல்கள் ரீஇன்ஃபோர்சஸ் எனப்படுவனவும் புற ஊக்கிகளே. வலுப்படுத்துதல், தூண்டல்கள் எனப்படுவனவும் புற ஊக்கிகளே. எக்ஸ்ட்ரின்சிக் மோட்டிவேஷனுக்குரிய எக்ஸாம்பிள் இது. இதில் எல்லாமே அவங்கள ஸ்டிமுலேட் பண்ணுற, ரீஇன்ஃபோர்ஸ் பண்ணுற எல்லாமே அவுட் சைட்லேருந்து கிடைக்கக்கூடிய விஷயங்களாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ரிவார்ட்ஸு, அவார்ட்ஸு, இது எல்லாமே எக்ஸ்ட்ரின்சிக் மோட்டிவேஷனுக்குரிய எக்ஸாம்பிள்ஸ்.
ஊக்குவித்தல் எனப்படும் செயல்முறையில் உந்துதல்கள் யாவுமே உயிரின் உள்ளிருந்து செயல்படுபவை ஆகும். ஊக்குவித்தல் எனப்படும் செயல்முறையில் உந்துதல்கள் யாவுமே உயிரியின் உள்ளிருந்து செயல்படுபவை ஆகும். மோட்டிவேஷன் அப்படின்றது அவங்களுக்குள்ளேயே கிரியேட் ஆகக்கூடிய ஒரு ஸ்டிமுலஸ் அப்படின்றது அந்த எக்ஸாம்பிள். புற தூண்டல்கள் தொடக்கத்தில் அடிப்படை தேவைகளை நிறைவு செய்வனவாக இருந்து பின்னர் தாமே செயல்களை ஊக்குவிக்கும் பண்பினை பெற்றவை ஆகும். புற தூண்டல்கள் தொடக்கத்தில் அடிப்படை தேவைகளை நிறைவு செய்வனவாக இருந்து பின்னர் தாமே செயல்களை ஊக்குவிக்கும் பண்பினை பெற்றவை ஆகும். எக்ஸ்ட்ரின்சிக் மோட்டிவேஷன் கூறிய எக்ஸாம்பிள் ரிவார்ட்ஸ் அண்ட் பனிஷ்மெண்ட். எனவே புற ஊக்கிகள் உந்துதலை ஏற்படுத்தி இலக்கை அடைய செய்யும் சாதனமாக செயலாற்றுகிறது. எனவே புற ஊக்கிகள் உந்துதலை ஏற்படுத்தி இலக்கை அடைய செய்யும் சாதனமாக செயலாற்றுகிறது. They are the means to ends. வெகுமதியும் தண்டனைகளும். வெற்றி தோல்விகள், ஒத்துழைப்பும் போட்டியும் புற ஊக்கிகளை செயல்படுத்தும் முக்கிய வழிமுறைகள் ஆகும். வெகுமதியும் தண்டனைகளும், வெற்றி தோல்விகள், ஒத்துழைப்பும் போட்டியும் புற ஊக்கிகளை செயல்படுத்தும் முக்கிய வழிமுறைகள் ஆகும். அகவூக்கம் இன்ட்ரின்சிக் மோட்டிவேஷன். அகவூக்கிகள் எனப்படுபவை ஒருவன் ஈடுபடும் நடத்தையே அவன் விரும்பும் இலக்காக அமைகிறது. They are the end themselves. அகவூக்கிகள் எனப்படுபவை ஒருவன் ஈடுபடும் நடத்தையே அவன் விரும்பும் இலக்காக அமைகிறது. ஒரு குழந்தை விளையாட்டில் ஈடுபடுவதற்கு காரணம் பாராட்டு அல்லது பரிசை வெல்ல வேண்டும் என்ற நோக்கத்தினால் அமைந்தால் பரிசு அல்லது பாராட்டு புற ஊக்கியாகும். ஒரு குழந்தை விளையாட்டில் ஈடுபடுவதற்கு காரணம் பாராட்டு அல்லது பரிசை வெல்ல வேண்டும் என்ற நோக்கத்தினால் அமைந்தால் பரிசு அல்லது பாராட்டு புற ஊக்கியாகும். விளையாட்டில் ஈடுபடும் போது ஏற்படும் மன நிறைவு சாட்டிஸ்பாக்சன் அக்குழந்தையை மேன்மேலும் விளையாட்டில் ஈடுபட செய்தால் விளையாடுதல் என்பதே அக ஊக்கியாக செயல்படுகிறது என்று பொருள். விளையாட்டில் ஈடுபடும் போது ஏற்படும் மன நிறைவு அக்குழந்தையை மென்மேலும் விளையாட்டில் ஈடுபட செய்தால் விளையாடுதல் என்பதே அக ஊக்கியாக செயல்படுகிறது என்று பொருள். In extrinsic motivation, do something for its inherent enjoyment or personal satisfaction. அவங்களுக்குள்ளேயே ஏற்படக்கூடிய மன நிறைவு தான் பர்சனல் சாட்டிஸ்ஃபேக்ஷன் சொல்றோம். அதுதான் அதோட இன்ட்ரின்சிக் மோட்டிவேஷனோட அவுட்கமா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இசையை கேட்டல், கோவிலுக்கு செல்லுதல், பிரார்த்தனை செய்தல் போன்றவை அக ஊக்கிகளின் அடிப்படையில் அமைந்தவை. இசையை கேட்டல், கோவிலுக்கு செல்லுதல், பிரார்த்தனை செய்தல் போன்றவை அக ஊக்கிகளின் அடிப்படையில் அமைந்தவை. விளையாட்டு, கண்டறிதல், செயல் திட்டங்கள், கைப்பணி மைய செயல்கள் போன்றவை அக ஊக்கிகளை செயற்படுத்தும் வழிமுறைகள் ஆகும். விளையாட்டு, கண்டறிதல், கியூரியாசம், செயல் திட்டங்கள், ப்ராஜெக்ட்ஸ், கைப்பணி மைய செயல்கள், கிராஃப்ட் சென்டர்ட் ஆக்டிவிட்டிஸ் போன்றவை அக ஊக்கிகளை செயற்படுத்தும் வழிமுறைகள் ஆகும். காம்படிஷன், கியூரியாசிட்டி, சேலஞ்ச் இதெல்லாம் இன்ட்ரின்சிக் மோட்டிவேஷனோட எக்ஸாம். அக ஊக்கிகளை பயன்படுத்தி மாணவர்களை கற்றலை ஊக்குவித்தல் அக ஊக்கம் இன்ட்ரின்சிக் மோட்டிவேஷன் என்று அழைக்கிறோம். அக ஊக்கிகளை பயன்படுத்தி மாணவர்களை கற்றலை ஊக்குவித்தலை அக ஊக்கம் இன்ட்ரின்சிக் மோட்டிவேஷன் என்று அழைக்கிறோம். மாணவர்களை ஊக்குவித்தலுக்கான சில வகுப்பறை உக்திகள். கிளாஸ் ரூம் டிப்ஸ் டு மோட்டிவேட் ஸ்டூடெண்ட்ஸ். வகுப்பறை கற்றல் கற்பித்தலில் மாணவர்களை ஊக்குவிக்கும் வழிமுறைகள் யாவை என்பது கல்வியில் மிக முக்கியமான பிரச்சனையாகும். வகுப்பறை கற்றல் கற்பித்தலில் மாணவர்களை ஊக்குவிக்கும் வழிமுறைகள் யாவை என்பது கல்வியில் மிக முக்கியமான பிரச்சனையாகும். ஆசிரியர்கள் பொதுவாக மாணவர்களை கற்றலில் ஊக்குவிக்க பயன்படுத்தும் உக்திகள் ஆவன.
ஆசிரியர்கள் பொதுவாக மாணவர்களை கற்றலில் ஊக்குவிக்க பயன்படுத்தும் உக்திகள் ஆவன. பல்வேறு வயது குழந்தைகளது கற்றலை ஊக்குவிக்கும் பல வகை தூண்டல்களை பொருத்தமான முறையில் ஊக்கிகளாக செயற்படுத்த வேண்டும். பல்வேறு வயது குழந்தைகளது கற்றலை ஊக்குவிக்கும் பல வகை தூண்டல்களை பொருத்தமான முறையில் ஊக்கிகளாக செயற்படுத்த வேண்டும். உதாரணம், கீழ் வகுப்புகளில் பரிசளித்தல் திறமையான ஊக்கியாக செயல்படும். உயர் வகுப்புகளில் பரிசை விட வகுப்பறை பாராட்டு மாணவர்களது ஊக்கத்தை அதிகப்படுத்தும். கீழ் வகுப்புகளில் பரிசளித்தல் திறமையான ஊக்கியாக செயல்படும். உயர் வகுப்புகளில் பரிசை விட வகுப்பறை பாராட்டு மாணவர்களது ஊக்கத்தை அதிகப்படுத்தும். கல்வியாண்டு முழுவதும் தொடரும் அக மதிப்பீடு இன்டர்னல் அசஸ்மெண்ட் கற்றலில் ஊக்குவித்தல் நிலையினை நீடித்த முறையில் ஏற்படுத்தி திறன் மேம்பாட்டுக்கு உதவும். கல்வியாண்டு முழுவதும் தொடரும் அக மதிப்பீடு கற்றலில் ஊக்குவித்தல் நிலையினை நீடித்த முறையில் ஏற்படுத்தி திறன் மேம்பாட்டுக்கு உதவும். கற்க வேண்டியவை தமக்கு பயனுள்ளவை என்ற கருத்து மாணாக்கர் மனதில் எழுமாறு ஆசிரியர் முயல வேண்டும். அதாவது கற்பவற்றை நடைமுறை வாழ்க்கையோடு தொடர்பு படுத்தி கற்க செய்ய வேண்டும். கற்க வேண்டியவை தமக்கு பயனுள்ளவை என்ற கருத்து மாணாக்கர் மத்தியில் எழுமாறு ஆசிரியர் முயல வேண்டும். அதாவது கற்பவற்றை நடைமுறை வாழ்க்கையோடு தொடர்பு படுத்தி கற்க செய்ய வேண்டும். அசஸ்மெண்ட் அப்படின்றது தான் அக மதிப்பீடுன்னு சொல்லுவோம். இதில் என்னென்னலாம் நடக்கும் அப்படின்னா இவாலுவேஷன், அனாலிசிஸ், ஆடிட், பிளான், ரிசல்ட், ப்ராக்ரஸ், மெஷர், கோல் அச்சீவ் பண்ணுறது. இது எல்லாமே எதை பேஸ் பண்ண ஒரு விஷயம் அப்படின்னா மோட்டிவேஷனை பேஸ் பண்ண ஒரு விஷயம் தான். மோட்டிவேஷன் லெவல் ஆஃப் ஆஸ்பைரேஷனை பொறுத்து சேஞ்ச் ஆகும். மாணவரது முந்தைய கற்றல் அனுபவங்களோடு இணைந்த முறையிலேயே புதிய கற்றல் அனுபவங்கள் அவருக்கு அறிமுகப்படுத்தப்பட வேண்டும். மாணவர்களது முந்தைய கற்றல் அனுபவங்களோடு இணைந்த முறையிலேயே புதிய கற்றல் அனுபவங்கள் அவர்களுக்கு அறிமுகப்படுத்தப்பட வேண்டும். கற்றல் அனுபவத்தோடு மாணாக்கன் ஒன்றி போகும்பாறு ஈகோ இன்வால்வ்மெண்ட் இவ்வனுபவத்தை அமைத்தல் அவசியம். கற்றல் அனுபவத்தோடு மாணாக்கன் ஒன்றி போகுமாறு இவ்வனுபவத்தை அமைத்தல் அவசியம். தனக்கு கவர்ச்சியுள்ளது, தான் விரும்புவது, தனது தேவைகளை நிறைவு செய்யக்கூடியது, தனக்கு பயனும் மகிழ்ச்சியும் அளிக்க வல்லது என்ற பொருத்தமான அபிநயித்தல் டிராமடைசேஷன் மூலம் வகுப்பறை கற்பித்தலை உயிர்ப்பு கொண்டு விளங்கச் செய்தல், பொருத்தமான எடுத்துக்காட்டுகள், படங்கள், மாதிரிகள் ஆகியவற்றை பயன்படுத்தி விளக்குதல் ஆகியவை வகுப்பறை கற்றல் கற்பித்தலில் ஊக்குவித்தலை மேம்படுத்தும் உத்திகள் ஆகும். தனக்கு கவர்ச்சியுள்ளது, தான் விரும்புவது, தனக்கு தேவைகளை நிறைவு செய்யக்கூடியது, தனக்கு பயனும் மகிழ்ச்சியும் அளிக்க வல்லது என்ற பொருத்தமான அபிநயித்தல் மூலம் வகுப்பறை கற்பித்தலை உயிர்ப்பு கொண்டு விளங்கச் செய்தல், பொருத்தமான எடுத்துக்காட்டுகள், படங்கள், மாதிரிகள் ஆகியவற்றை பயன்படுத்தி விளக்குதல் ஆகியவை வகுப்பறை கற்றல் கற்பித்தலில் ஊக்குவித்தலை மேம்படுத்தும் உத்திகள் ஆகும். அவாவு நிலை. ஒரு செயலில் ஒருவர் அடைய விரும்பும் அதே நேரத்தில் இயலக்கூடிய இலக்கினைத்தான் அவாவு நிலை என கூறுகிறோம். ஒரு செயலில் ஒருவர் அடைய விரும்பும் அதே நேரத்தில் இயலக்கூடிய இலக்கினைத்தான் அவாவு நிலை என கூறுகிறோம். பரமேஸ்வரன் மற்றும் பீனா. எக்ஸ்ட்ரின்சிக் ரிவார்ட்ஸ். ஒருவர் ஒரு செயலில் அல்லது அது போன்ற செயல்களில் கடந்த காலத்தில் பெற்ற வெற்றி தோல்வி அவரின் அவாவு நிலையை தீர்மானிக்கும் முக்கிய காரணியாக இருக்கிறது. ஒருவர் ஒரு செயலில் அல்லது அது போன்ற செயல்களில் கடந்த காலத்தில் பெற்ற வெற்றி தோல்வி அவரின் அவாவு நிலையை தீர்மானிக்கும் முக்கிய காரணியாக இருக்கிறது. ஒருவரின் உண்மையான செயல்பாடு அவர் எதிர்பார்த்த அளவினை விட சிறப்புள்ளதாகவே இருக்கலாம். ஒருவரின் உண்மையான செயல்பாடு அவர் எதிர்பார்த்த அளவை விட சிறப்புள்ளதாகவே இருக்கலாம். ஃபெயிலியர் அண்ட் சக்ஸஸ் ரெண்டுமே அவங்களோட லெவல் ஆஃப் ஆஸ்பைரேஷனை பொறுத்து தான் நடக்கும் அப்படின்னு சொல்றாங்க. எதிர்பார்த்ததை விட ஒருவர் சிறப்பாக செயலாற்றி இருப்பின் அவருடைய அவாவு நிலை மேலும் வளர வாய்ப்பு உண்டு.
மாறாக எதிர்பார்த்ததை விட சிறப்பற்றதாக செயலாற்றி இருப்பின் அவருடைய அபாவ நிலை குன்றுவதற்கு வாய்ப்புண்டு. இதனை ஹாப் என்பவர் அபாவ நிலை மாற்றங்கள் என அழைக்கிறார். எதிர்பார்த்ததை விட ஒருவர் சிறப்பாக செயலாற்றி இருப்பின் அவருடைய அபாவ நிலை மேலும் வளர வாய்ப்பு உண்டு. மாறாக எதிர்பார்த்ததை விட சிறப்பற்றதாக செயலாற்றி இருப்பின் அவருடைய அபாவ நிலை குன்றுவதற்கு வாய்ப்புண்டு. இதனை ஹாப் என்பவர் அபாவ நிலை மாற்றங்கள் என அழைக்கிறார். ஆயிரத்தி 1931 முதன்முதலாக அபாவ நிலை என்ற கருத்தினை டென்போ என்பவர் அறிமுகப்படுத்தினார். இக்கருத்து வேறுபட்ட கடின நிலையில் உள்ள இலக்கை நோக்கி ஒருவன் செய்யும் முயற்சியை குறிப்பதாகும். 1931 முதன்முதலாக அபாவ நிலை என்ற கருத்தினை டென்போ என்பவர் அறிமுகப்படுத்தினார். இக்கருத்து வேறுபட்ட கடின நிலையில் உள்ள இலக்கை நோக்கி ஒருவன் செய்யும் முயற்சியை குறிப்பதாகும். இந்த எக்ஸாம்பிள்ல அவனோட லெவல் ஆஃப் ஆஸ்பைரேஷன் ஒரு ஹை லெவல்ல இருந்ததுன்னா அதை அச்சீவ் பண்றதுக்காக எடுக்கக்கூடிய மோட்டிவேஷனல் இன்ட்ராக்ஷன்ஸ் எல்லாமே லெவல் ஆஃப் ஆஸ்பைரேஷனை டினோட் பண்ணும் அப்படின்னு சொல்றாங்க. வில்லியம் பவுல்கர் என்பவர் உனக்கு தெரிந்ததற்கு மேலும் செய்யும் ஆற்றலுக்கு மேலும் ஒன்றினை அடைய எப்போதும் குறிவைத்து செயல்படுக. உனக்கு முன் வாழ்ந்தவர்களோடு அல்லது சம காலத்தவர்களோடு ஒப்பிட்டு அவருக்கு மேல் உள்ளோம் என்று நிலைக்காதே, தற்சமயம் இருக்கும் நிலையை விட நன்றாக இருக்க முயல்க என்று கூறுகிறார். வில்லியம் பவுல்கர் என்பவர் உனக்கு தெரிந்ததற்கு மேலும் செய்யும் ஆற்றலுக்கு மேலும் ஒன்றினை அடைய எப்போதும் குறிவைத்து செயல்படுக. உனக்கு முன் வாழ்ந்தவர்களோடு அல்லது சம காலத்தவர்களோடு ஒப்பிட்டு அவருக்கு மேல் உள்ளோம் என்று நினைக்காதே, தற்சமயம் இருக்கும் நிலையை விட நன்றாக இருக்க முயல்க என்று கூறுகிறார். நம்மளோட எய்மும் கோலும் ஹை லெவல்ல இருக்கணும். நமக்கு ஈக்குவலா இருக்கவங்க கூட நம்மள கம்பேர் பண்ணிக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வில்லியம் பவுல்கர் சொல்றாரு. ஹாப் என்பவர் ஒருவருடைய உள்ளத்தில் உள்ளுக்குள் கொண்டிருக்கும் உண்மையான குறிக்கோளையும் எதிர்பார்ப்புகளையும் குறிப்பதே அபாவ நிலை எனப்படும் என்று கூறுகிறார். ஒருவருடைய உள்ளத்தில் உள்ளுக்குள் கொண்டிருக்கும் உண்மையான குறிக்கோளையும் எதிர்பார்ப்புகளையும் குறிப்பதே அபாவ நிலை. ஆஸ்பைரேஷன் நம்மளோட பிரைன்ல ஏற்படக்கூடிய ஸ்டிமுலஸ் ரியலான எய்ம் அண்ட் அப்ஜெக்டிவ்ஸை டினோட் பண்ணுச்சு அப்படின்னா அதுதான் நம்மளோட ஆஸ்பைரேஷன் லெவல் அப்படின்னு சொல்றோம். பிரான் என்பவர் ஒரு பழக்கப்பட்ட வேலையை எதிர்காலத்தில் எந்த அளவுக்கு செய்து முடிக்க முயலுமோ அதனையே அபாவ நிலை என்கிறார். இதற்கு பழக்கப்பட்ட வேலையில் முன்பு செய்து முடித்த அளவை பற்றிய அறிவு ஒருவருக்கு அவசியமாகும் என்று கூறுகிறார். தனிப்பட்டவருடைய இலக்குகளை குறிப்பிட்டு காட்டுவதையே அபாவ நிலை குறிக்கிறது. இது ஒரு எதிர்பார்க்கக்கூடிய அடைவின் நிலையாகும். பிரான் என்பவர் ஒரு பழக்கப்பட்ட வேலையை எதிர்காலத்தில் எந்த அளவில் செய்து முடிக்க இயலுமோ அதனையே அபாவ நிலை என்கிறார். இதற்கு பழக்கப்பட்ட வேலையில் முன்பு செய்து முடித்த நிலை பற்றிய அறிவு ஒருவருக்கு அவசியமாகும் என்று கூறுகிறார். தனிப்பட்டவருடைய இலக்குகளை குறிப்பிட்டு காட்டுவதையே அபாவ நிலை குறிக்கிறது. இது ஒரு எதிர்பார்க்கக்கூடிய அடைவின் நிலையாகும். இந்த எக்ஸாம்பிள்ல பார்த்தோம்னா நம்மளோட லெவல் ஆஃப் ஆஸ்பைரேஷன் ஹையா இருக்கப்போ ஒரு ஸ்டெப்பும் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நம்மளோட எய்மை பேஸ் பண்ணி மோட்டிவேட் பண்ணி நம்மளே ஈக்குவல் பண்ணி போனா மட்டும்தான் ரீச் பண்ண முடியும் அப்படின்றது தான் இந்த எக்ஸாம்பிள் டினோட் பண்ணுது. ஹால்ட் என்பவர் அபாவ நிலையை தோற்றுவிக்கும் முழு பொறுப்பு ஊக்குவித்தலின் அதிக செறிவிலிருந்தும் தன் செயலில் ஒன்றுதலிலிருந்தும் பிரதிபலிப்பாக தோன்றுகிறது. இது ஒருவனுடைய இலக்குகளை அல்லது எதிர்பார்ப்புகளை குறிப்பிட்டு காட்டுவதை விட சிறந்ததாகும் என்று ஆழ்ந்து சிந்தித்து கூறுகிறார். ஹோல்ட் என்பவர் அபாவ நிலையை தோற்றுவிக்கும் முழு பொறுப்பு ஊக்குவித்தலின் அதிக செறிவிலிருந்தும் தன் செயலில் ஒன்றுதலிலிருந்தும் பிரதிபலிப்பாக தோன்றுகிறது. இது ஒருவனுடைய இலக்குகளை அல்லது எதிர்பார்ப்புகளை குறிப்பிட்டு காட்டுவதை விட சிறந்ததாகும் என்று ஆழ்ந்து சிந்தித்து கூறுகிறார். அபாவ நிலையை தீர்மானிக்கும் காரணிகள். கீழ்கண்ட காரணிகள் ஒருவரின் அபாவ நிலையை தீர்மானிக்கின்றன.
வெற்றி தோல்வி. வெற்றி தோல்வி. கடந்த காலத்தில் பெற்ற வெற்றி தோல்விகள் ஒருவரின் அவாவு நிலையை தீர்மானிக்கின்றன. எக்ஸாம்பிள்ல பார்த்தோம்னா சக்சஸை ரீச் பண்றதுக்கு லேர்னிங், ட்ரைனிங், இன்ஸ்ட்ரக்ஷன், ப்ராக்டிஸ் இது எல்லாமே இருந்தா மட்டும்தான் நம்மளோட சக்சஸை ரீச் பண்ண முடியும்னு சொல்றாங்க. ஒருவருடைய ஊக்கமும் அவரின் அவாவு நிலையை தீர்மானிக்கும். உதாரணமாக பல்கலைக்கழக தேர்வில் முதல் நிலையை இலக்காக வைத்து தன்னை தயாரிக்கும் மாணவனின் அவாவு நிலை பிற மாணவனின் அவாவு நிலையை விட உயர்ந்ததாக இருக்கும். ஒருவருடைய ஊக்கமும் அவரின் அவாவு நிலையை தீர்மானிக்கும். உதாரணமாக பல்கலைக்கழக தேர்வில் முதல் நிலையை இலக்காக வைத்து தன்னை தயாரிக்கும் மாணவனின் அவாவு நிலை பிற மாணவர்களின் அவாவு நிலையை விட உயர்வாக இருக்கும். அடைவூக்கம். ஒருவர் ஒரு துறையில் அடைய விரும்பும் உயரிய நிலையை அடைவூக்கத்தை பொறுத்து அவரின் அவாவு நிலை அமையும். எதிர்காலத்தில் சமுதாயத்தை வழிநடத்தும் தலைவராவது தன்னுடைய உயரிய லட்சியம் என்று எண்ணும் மாணவனின் அவாவு நிலை பிற மாணவர்களின் அவாவு நிலையை விட உயர்வாக இருக்கும். ஒருவர் ஒரு துறையில் அடைய விரும்பும் உயரிய நிலையை அடைவூக்கத்தை பொறுத்து அவரின் அவாவு நிலை அமையும். எதிர்காலத்தில் சமுதாயத்தை வழிநடத்தும் தலைவராவது தன்னுடைய உயரிய எண்ணம் என்று என்னும் மாணவனின் அவாவு நிலை பிற மாணவர்களின் அவாவு நிலையை விட உயர்வாக இருக்கும். ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டி தனக்குள்ள வரணும்னு நினைக்கிற ஒரு ஸ்டூடெண்டோட லெவல் ஆஃப் ஆஸ்பைரேஷன் அடுத்த ஸ்டூடெண்ட்ஸோட கம்பேர் பண்றப்போ அவங்களோட ஆஸ்பைரேஷன்ஸ் இவனுக்கு அதிகமா இருக்கும் அப்படின்னு சொல்லி எக்ஸாம்பிள்ல சொல்றாங்க. இதர காரணிகள். தன்னை பற்றிய கருத்து, தற்கருத்து, சுயமதிப்பு, ஆர்வம், பாதுகாப்பு உணர்வு, உடல் நலம், உளநலம், பிறர் அளிக்கும் ஊக்கம், வாழும் சூழல் போன்ற காரணிகளும் ஒருவரின் அவாவு நிலையை பாதிக்கும். தன்னை பற்றிய கருத்து, சுயமதிப்பு, ஆர்வம், பாதுகாப்பு உணர்வு, உடல் நலம், உளநலம், பிறர் அளிக்கும் ஊக்கம், வாழும் சூழல் போன்ற காரணிகளும் ஒருவரின் அவாவு நிலையை பாதிக்கும். அவாவு நிலையும் உளவியல் தாக்கமும். அடைவூக்கம் அவாவு நிலையை மேம்படுத்தும். எனவே மாணவர்களிடம் அடைவூக்கத்தை வளர்ப்பதற்கான நடவடிக்கைகளில் ஆசிரியர் ஈடுபட வேண்டும். அடைவூக்கம் அவாவு நிலையை மேம்படுத்தும். எனவே மாணவர்களிடம் அடைவூக்கத்தை வளர்ப்பதற்கான நடவடிக்கைகளில் ஆசிரியர் ஈடுபட வேண்டும். மாணவர்களிடம் வெற்றியை இலக்காக வைத்து செயல்படும் ஆர்வத்தை வளர்க்க வேண்டும். அதே வேளையில் தோல்வியை தவிர்க்கும் நடவடிக்கைகளையும் மாணவர்களுக்கு கற்றுத்தர வேண்டும். மாணவர்களிடம் வெற்றியை இலக்காக வைத்து செயல்படும் ஆர்வத்தை வளர்க்க வேண்டும். அதே வேளையில் தோல்வியை தவிர்க்கும் நடவடிக்கைகளையும் மாணவர்களுக்கு கற்றுத்தர வேண்டும். டீச்சரா ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஃபெயிலியர் அண்ட் சக்சஸையும் ரெண்டையுமே டேக்கிள் பண்ற டெக்னிக்ஸை நம்ம சொல்லி தரணும். மாணவர்கள் எதிர்பார்க்கும் செயல்முறை வெற்றிகள் எதிர்பார்த்ததை விட குறைவாக இருக்கலாம். முதல் 2 நிலைகள் ஒரு மாணவனுக்கு பொருந்தும் என்றால் அம்மாணவன் அடுத்து தன் இலக்கை தீர்மானிக்கும் பொழுது ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்ட இலக்கை விட உயர்வாக தீர்மானிப்பான். மாணவர்கள் எதிர்பார்க்கும் செயல்முறை வெற்றிகள் எதிர்பார்த்ததை விட குறைவாக இருக்கலாம். முதல் 2 நிலைகள் ஒரு மாணவனுக்கு பொருந்தும் என்றால் அம்மாணவன் அடுத்து தன் இலக்கை தீர்மானிக்கும் பொழுது ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்ட இலக்கை விட உயர்வாக தீர்மானிப்பான். ஹை லெவல்ல ரீச் பண்றதுக்கான மோட்டிவேஷனை கிரியேட் பண்ணிக்கிறதா நம்ம லெவல் ஆஃப் ஆஸ்பைரேஷனோட ஹை லெவல். 3ஆம் நிலை அவனுக்கு பொருந்துமானால் தன்னுடைய சுய கௌரவத்திற்கு அது இலக்கு என்று எண்ணி ஏற்கனவே தீர்மானித்த இலக்கினை அடைய செயல்பட ஊக்கப்படுத்த வேண்டும். 3ஆம் நிலை அவனுக்கு பொருந்துமானால் தன்னுடைய சுய கௌரவத்திற்கு அது இலக்கு என்று எண்ணி ஏற்கனவே தீர்மானித்த இலக்கினை அடைய செயல்பட ஊக்கப்படுத்த வேண்டும். மாணவர்கள் தங்கள் அவாவு நிலைகளை தீர்மானிக்கும் பொழுது அவாவு நிலைகள் நடைமுறை வாழ்க்கையில் அடையக்கூடியவைகளாக இருக்க வேண்டும்.
மாணவர்கள் தங்கள் அவாவு நிலைகளை தீர்மானிக்கும் போது அவாவு நிலைகள் நடைமுறை வாழ்க்கையில் அடையக்கூடியவைகளாக இருக்க வேண்டும். வெற்றிகளின் அடிப்படையில் அவாவு நிலை மிக மிக உயர்ந்ததாகவோ அல்லது தோல்வியின் அடிப்படையில் மிக மிக தாழ்ந்ததாகவோ இருக்குமானால் ஆசிரியர்கள் மாணவர்களுக்கு வழிகாட்டுதல் வேண்டும். வெற்றிகளின் அடிப்படையில் அவாவு நிலை மிக மிக உயர்ந்ததாகவோ அல்லது தோல்வியின் அடிப்படையில் மிக மிக தாழ்ந்ததாகவோ இருக்காமல் ஆசிரியர்கள் மாணவர்களுக்கு வழிகாட்டுதல் வேண்டும். Motivation is the experience of wanting something or wanting to avoid it. When we study how we get motivated to learn, develop, and succeed, we can identify two contrary forces, extrinsic and intrinsic ones. On the one hand, we want to belong, desire to be loved, and seek to get the attention we think we deserve. We are motivated extrinsically by rewards in order to progress socially. On the other hand, we strive to explore things that are satisfying in themselves, disregarding rewards. We are motivated intrinsically by a natural curiosity which we follow because it feels right. The opinions of others don't matter. To understand why we probably need a good mix of both, let's imagine two 4-year-old children. Both grow up in families that want only the best for their kids, but have completely opposing views on how to motivate them to succeed. Tom's parents believe that all their boy needs is love. To not undermine his intrinsic interests, they never praise him or use rewards. Eventually, they decide not to give him any feedback at all, fearing it could corrupt his free mind. Over the years, Tom develops an immense capacity to imagine, spending most of his time playing by himself. By being allowed to follow his passions, he learns what he likes and what he doesn't. But Tom doesn't learn what others expect and gets easily irritated when asked to do something in a particular way. Mira's parents believe that their precious little girl needs clear rules about what's good and what's not. They see it as their duty to help Mira learn by providing precise and actionable feedback on all aspects of her young life. Mira spends her days in preschool, music, and ballet lessons. Over the years, she gets exceptionally good at the things that please the adults around her. However, since there is neither time to play nor to relax, she doesn't discover her own interests. Being alone bores her. At 14, Tom is independent and begins writing science fiction. He realizes that he isn't quite like his friends and spends most of his time at the library. When he shares his writing, others can't quite relate. At the same age, Mira is at the top of her class and has plenty of friends and admirers. She knows what is expected of her and makes sure to meet those expectations. Sometimes the pressure becomes unbearable, although that's her secret. By the day he turns 21, Tom has a unique perspective of the world. He is intelligent, but doesn't like to work for money and hence is always broke. He hates the idea of conforming to conventional norms and is annoyed if someone interferes with his creative expression. At this point, Tom knows a lot about himself, but doesn't connect well with others. To him, people seem to follow rules without questioning them, just like sheep. Integrating into the society is difficult at this point, and he begins to search for utopia. Mira makes it into a top medical school where she realizes she'll never be top of the class again. Once that place seems out of reach, her motivation drops and she wonders if medicine actually interests her. Since quitting is no option, she takes up a second major and runs for student council president. Soon, Mira will know everything about what others expect, but nothing about what she likes for herself. All her life, she has just listened, driven by external feedback loops. At this point, she's almost lost the ability to question the norms of the society she grew up in. Listening to our heart can tell us who we are, but not how to be happy among others. Listening to others can motivate us to be a part of their world, but doesn't teach us if that world is ours. This is why it's probably good for the two to go together. Then we can learn what we want and get the feedback we need in order to stay motivated to explore new roads into a better society. A large body of research shows that balancing the two forces is not straightforward. One meta-analysis of 128 studies examined the effects of extrinsic rewards on intrinsic motivation.
While most rewards significantly undermine our intrinsic interest, positive feedback, which is an extrinsic motivator, inspires us to keep going. Put simply, honest words of encouragement get us going, while money or gifts undermine our inner drive. What about you? Do you listen to your heart or to the voices of society? And from your personal experience, which of the two eventually takes your decision? Share your thoughts and check the description to dive deeper into the topic. Sprouts videos are published under the Creative Commons license. That means our videos are free and anyone can download, edit, and play them for personal use. And public schools, governments, and nonprofit organizations can also use them for training, online courses, or designing new curriculums. To help us stay independent and support our work, you can join our patrons and contribute. Just visit patreon.com/sprouts. Even $1 can make a difference. கல்வி தாக்கங்கள். மாணவர்களின் நடத்தையை ஒழுங்குபடுத்துகிறது. இது மாணவர்களின் நடத்தையை ஒழுங்குபடுத்துகிறது. ஊக்குவித்தலானது கற்றல் செயல்பாடுகள் மற்றும் நடத்தையை நிலைநிறுத்துகிறது. ஊக்குவித்தலானது கற்றல் செயல்பாடுகள் மற்றும் நடத்தையை நிலைநிறுத்துகிறது. மாணவர்களின் நடத்தையை ஒழுங்குபடுத்தி கட்டுப்படுத்துகிறது. மாணவர்களின் நடத்தையை ஒழுங்குபடுத்தி கட்டுப்படுத்துகிறது. மாணவர்களின் செயல்பாடு மற்றும் நடத்தை விகிதத்தை துரிதப்படுத்துகிறது. மாணவர்களின் செயல்பாடு மற்றும் நடத்தை விகிதத்தை ஊக்குவித்தல் செயல்பாடுகள் கல்வி பயன்பாட்டில் பின்வரும் தாக்கத்தை ஏற்படுத்துகின்றன. மாணவர்களின் நடத்தையில் ஏற்படுத்தும் மாற்றத்தை விவரிக்கவும். மாணவர்களின் நடத்தையில் ஏற்படும் மாற்றத்தை விவரிக்கவும். மாணவர்களிடம் நற்பண்புகளை உருவாக்கவும். மாணவர்களிடம் நற்பண்புகளை உருவாக்கவும். கற்பவர்களிடம் சுறுசுறுப்பான மற்றும் கவனமான துலங்களை உண்டாக்கவும். கற்பவர்களிடம் சுறுசுறுப்பான மற்றும் கவனமான துலங்களை உண்டாக்கவும். மன வளர்ச்சியை ஏற்படுத்தவும். மன வளர்ச்சியை ஏற்படுத்தவும். ஆர்வத்தின் வளர்ச்சி, சமூக செயல்திறன் பண்புகளின் வளர்ச்சி, அடைவு நிலையை உயர்த்துதல், உணர்வு மற்றும் மனப்பான்மை வளர்ச்சி, கற்றல் சூழ்நிலையில் வசதி மற்றும் தனிப்பட்ட மாறுபாட்டினை ஏற்படுத்துதல். ஆர்வத்தின் வளர்ச்சி, சமூக செயல்திறன் பண்புகளின் வளர்ச்சி, அடைவு நிலையை உயர்த்துதல், உணர்வு மற்றும் மனப்பான்மை வளர்ச்சி, கற்றல் சூழ்நிலையில் வசதி மற்றும் தனிப்பட்ட மாறுபாட்டினை ஏற்படுத்துதல். ஊக்குவித்தலுக்கு பொருத்தமான நுட்பங்களை பின்வரும் வகைப்பாட்டின் அடிப்படையில் தேர்ந்தெடுக்கலாம். ஊக்குவித்தலுக்கு பொருத்தமான நுட்பங்களை பின்வரும் வகைப்பாட்டின் அடிப்படையில் தேர்ந்தெடுக்கலாம். மாணவர்களின் முதிர்ச்சி நிலை. மாணவர்களின் முதிர்ச்சி நிலை. கற்பித்தல் மற்றும் கற்றல் நோக்கங்கள். கற்பித்தல் மற்றும் கற்றல் நோக்கங்கள். மாணவர்களின் இலக்கு. கற்பவரின் தேவை மற்றும் கற்றல் நிபந்தனைகள் மற்றும் கட்டமைப்புகள். மாணவர்களின் இலக்கு, கற்பவரின் தேவை மற்றும் கற்றலில் நிபந்தனைகள் மற்றும் கட்டமைப்புகள். தன்மதிப்பீடு. அவாவு நிலை என்ற வார்த்தையை முதலில் பயன்படுத்திய ஜெர்மன் உளவியலாளர் பெயர். அவாவு நிலை என்ற வார்த்தையை முதலில் பயன்படுத்திய ஜெர்மன் உளவியலாளரின் பெயர். அவாவு நிலை டேஷ் தேவையுடன் நெருங்கிய தொடர்புடையது. அவாவு நிலை டேஷ் தேவையுடன் நெருங்கிய தொடர்புடையது. வெற்றியும் தோல்வியும் ஊக்குவித்தலின் இரண்டு பக்கங்கள் போன்றவை. சரி, தவறு. வெற்றியும் தோல்வியும் ஊக்குவித்தலின் இரண்டு பக்கங்கள் போன்றவை. அக ஊக்குவித்தல் என்றால் என்ன? அக ஊக்குவித்தல் என்றால் என்ன? பொருள் சார்ந்த தண்டனை என்பது டேஷ். பொருள் சார்ந்த தண்டனை என்பது டேஷ். ஆப்ஷன் ஏ எதிர்பார்த்த விதமாக
ஆப்ஷன் பி எதிர்பாராத விதமாக, ஆப்ஷன் சி எப்பொழுதும் இல்லை, ஆப்ஷன் டி எப்பொழுதுமே. எதிர்பார்த்த விதமாக, எதிர்பாராத விதமாக, எப்பொழுதும் இல்லை, எப்போதுமே. போற்றி மற்றும் ஒத்துப்போதலை வேறுபடுத்துக. போட்டி மற்றும் ஒத்துப்போதலை வேறுபடுத்துக. Q